இன்று தமிழ்நாடு மணல் லாரி கூட்டமைப்பு சார்பாக சீஃப் இன்ஜினியர் திரு மன்மதன் அவர்களை இன்று சந்தித்தோம். எதற்காகனா, அமைச்சரை கடந்த திங்கட்கிழமை சந்தித்தப்போ 4 நாட்களுக்கு அப்புறம் இந்த மணல் விற்பனை சம்பந்தமாக சொல்கிறோம். ஏன்னா அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கு, திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்குதுன்னு. இன்று சீஃப் இன்ஜினியரை சந்திக்கும் போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி மதுரை கோர்ட் உத்தரவு இருக்குது. இந்த உத்தரவில் தனியார் யாரும் ஆமாம் அவர்கள் வச்சு மண் பண்ணக்கூடாது. பர்ஃபார்ம் ஒன்லி பை தி கவர்மெண்ட் ஆஸ் பர் ரூல் 38A. இந்த ரூல் பிரகாரம் அரசே தான் நடத்தணும்னு இருக்குது. ஆகவே நாங்கள் எப்படி பண்ணோன்றது டிஸ்கஷன். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, நீங்களே கடந்த முறையில் இந்த மணல் குவாரியில் அதிகாரிகளே நடத்தியிருக்காங்க. அது மாதிரி நீங்களே ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற இடத்துல மணலை ஓட்டுங்க. நீங்கள் ஏற்கனவே முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம். நீங்கள் ஊர் மக்களை வச்சு அங்கேருந்து டிராக்டரில் மண் எடுத்து வெளியே கொட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்படி அரசே பண்ணோன்னா நீங்களே அளவு நிர்ணயித்து லாரிகளை நேரடியாக ஸ்டாக் யார்ட்னா தான் உங்களுக்கு செலவாகுது. நிறைய ஸ்டாக் யார்டுக்கு இடம் வேணும். இப்போ ஸ்டாக் யார்டில் இருந்தவங்களுக்கு வாடகை பாக்கி இருக்குது, வழி துண்டு இருக்குது. நீங்களே ஆன்லைனில் புக் செய்து விட்டு வாகனங்களுக்கு இந்த 2 யூனிட் 3 யூனிட்ன்றதை ஜியோவை மாற்றி சில சட்டங்களை மாற்றி நீங்கள் மணல் விடுங்க. நீங்களே புக் பண்ணி மணல் விடுங்க. அடுத்தது அதிக மண், அதாவது முன்ன இந்த 2 யூனிட் 3 யூனிட் என்பது ஜியோ மாற்ற சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் மணலை நீங்களே அதிகாரிகளே விடணும். அதிகாரிகள் பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகளுக்கு வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடியதோ தவறு செய்கிற அதிகாரிகளை தண்டிக்கிற அளவுக்கு நீங்கள் பவர் கொண்டு வாங்க. ஏன்னா கனிமவளத்துறை அப்புறம் தாசில்தார் ஆர்டிஓ கிட்ட தான் நீங்கள் போகணும் ஏதாவது தவறு நடந்த. ஆகவே இதெல்லாம் மாற்றம் செய்து உடனடியாக மணல் விற்பனையை அரசே உடனடியாக போக வேண்டும். ஏன்னா மணல் நீங்கள் விடலைன்னா மணல் தட்டுப்பாடு நிறைய இருக்குது, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் ஈடி பிரச்சனை தான், ஈடி பிரச்சனை மண் வரும். இப்போ பார்த்தா இந்த மதுரை கோர்ட்டு பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க. ஆகவே இந்த கோர்ட்டு பிரச்சனை என்ன சொல்லுது, மண் விடவானான்னு சொல்லுது. மண்ணே 3வது நபர் வாண்டாங்கன்னா இந்த உத்தரவு இருக்குது. ஆகவே நீங்கள் அது கோர்ட்டு எப்படி கேஸ் நடத்துறீங்க, என்ன தீர்ப்பு வரும் நீங்கள் பார்த்துங்க. ஆனால் உடனடியாக மணல் குவாரிகள் சரக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறோம். முதல்வர் கடிதம் சொல்லியிருக்கோம். இன்றோ நாளையோ அடுத்த வாரத்தில் அதிகாரி கூட பேச்சுவார்த்தை நடத்தி மிக விரைவில் மணல் குவாரி திறக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க.